நான் கிருஷ்ணாவோட அம்மா உமா மகேஸ்வரி பேசுகிறேன் தேனியிலேருந்து. என் பையன் வந்து 98ல் பிறந்தான். அவனுக்கு வந்து பிறந்த பையன் வந்து ஜாண்டிஸ் இருந்துச்சு சிவியராக. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் ஒரு மாதம் வச்சுருந்துட்டு அவன் கொஞ்சம் நல்லா உடனே வீட்டுக்கு வந்தோம். அப்போ நார்மல் சைல்டாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்பெஷலாக தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் 3 வயசுலேருந்து ஃபிசியோ கொடுத்தோம். ஃபிசியோ கொடுத்த பின்னாடி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருந்துச்சு. சென்னையில் வந்து ஒரு கேம்ப்பு போட்டிருந்தாங்க வித்யாசாகரன் ஸ்கூல்லேருந்து. அப்போ போனப்போ தான் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பலாம் அப்படின்ட்டு. சயின்ஸ் ஸ்பெஷல் ஸ்கூல்னு சொல்லி ஒரு ஸ்கூலுக்கு வந்தோம். அப்போ இங்கே ஆனுவல் டே வந்துச்சு. நாங்கள் போனப்போ அதுதான் எனக்கு வந்து டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. அப்போ வந்து நான் இந்த ஸ்கூல்லையே வந்து டீச்சர்ஸு அந்த பேரண்ட்டு எல்லாம் செய்கிறத பார்த்துட்டு நம்மளும் இது மாதிரி ஒரு இது செய்யணுன்ட்டு சேவை செய்யணுன்ட்டு எனக்கு தோணுச்சு. தோணுனோடனே நாங்கள் அந்த ட்ரஸ்டியில் கேட்டுட்டு ட்ரஸ்டியாகவே ஆகி பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த ஜேர்னியில் யாரும் சப்போர்ட் பண்ணலை. சிலர் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் நான் வந்து ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறப்ப இன்னும் நான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிட்டேன். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என் குழந்தை என்னோட மகனால் தான் நான் வந்து ட்ரஸ்ட்டில் ஜாயின் பண்ணி 40 சிறப்பு குழந்தைகளுக்கு சேவை பண்ணிட்டேன். டாக்டர்ஸ் நிறைய ரீசன் சொன்னாங்க. ஆனால் கடவுள் எனக்கு வந்து இந்த ஸ்பெஷல் சைல்டை கொடுத்துருக்கு. அந்த குழந்தைய நல்லா வளர்க்குறது தான் என்னோட இந்த சொசைட்டிக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட்டு. எங்களை பரிதாபத்தோடு பார்க்காம எங்களை அக்செப்ட் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. என் பையனுக்கு வந்து 27 வயசு ஆகுது. பிறந்ததுலேருந்து வந்து நாங்கள் இப்போ வரைக்கும் ஓடி பிடி எல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். அவனுக்கு கம்ப்யூட்டரில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதை கண்டுபிடிச்சிட்டு நாங்கள் அதில் நல்லா ட்ரைனிங் கொடுத்தோம். ட்ரைனிங் கொடுத்ததில் அவன் வந்து அவங்க அப்பா ஆஃபீஸே பார்க்குற அளவு வந்துட்டான். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் பிள்ளைகளுக்கு நல்லா சப்போர்ட். நம்ம குழந்தைய வந்து சிறப்பு குழந்தைங்கன்னு ஒதுக்கி வைக்காமல் மற்ற குழந்தைய மாதிரியே வந்து அங்கீகாரம் கொடுங்க. இந்த அவார்டு எனக்கு மட்டும் இல்லை, என் பையன் கிருஷ்ணாவுக்கும் என்னை மாதிரி சைலண்டாக ஃபைட் பண்ணுற அம்மாக்களுக்கும் நான் இதை சமர்ப்பிக்கிறேன். இந்த விருது தர அருணோதய ட்ரஸ்ட்டுக்கும் ஐயப்பன் சாருக்கும் ரொம்ப நன்றி.